ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுடைய மசாலா பொரி சேனல். விதவிதமான கண்டென்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய மசாலா பொரி சேனல். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூக்குத்தி. மூக்குத்தி ஏன் நாம் அணியிறோம், மூக்குத்தி அணிவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன, அதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, மூக்கு குத்தும் வழக்கம் ராஜாக்கள் காலத்திலிருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தில் பெரிய பெரிய வளையம், தட்டை அப்படின்னு மூக்கினுடைய 2 பக்கத்திலேயுமே அணிந்திருப்பாங்க. இப்போலாம் தான் அது சின்ன கல் அளவுக்கு சுருங்கி போச்சுன்னு சொல்லலாம். ஜோதிடத்தின்படி ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்த்து பலன் கூறுவது தான் வழக்கம். ஆண்களுக்கு வலதுபுறமும் பெண்களுக்கு இடதுபுறமும் பலமான வலுவான பகுதிகள் என்பதே இதற்கு காரணமாக சொல்லப்படுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மூக்கு குத்துவது, காது குத்துவது இது எல்லாமே உடலில் உள்ள வாயுக்களை வெளியேற்றுவதற்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் சிலர் இதை பாரம்பரியமாகவும் கலாச்சாரத்துக்காகவும் பின்பற்றுற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் பெண்கள் இடது பக்கம்தான் மூக்குத்தி குத்திக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் பார்த்திங்கன்னா, நமது மூளை பக்கத்தில் ஹிப்போதலமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி நரம்பு மண்டலங்களை கட்டுப்படுத்தி மூளை செயல்பட துணையாக இருக்கக்கூடிய பகுதிகளை சிறப்பாக செயல்பட தூண்டுவதற்கு தான் மூக்கு குத்தப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட மூச்சுக்காற்றை விட பெண்களோட மூச்சுக்காற்றுக்கு தான் சக்தி அதிகமாக. அதனால தான் குறிப்பாக பருவ வயது வந்ததுமே பெண்களுக்கு மூக்கு குத்தும் பழக்கம் இருக்குது. இந்த பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில், அதாவது தலைப்பகுதியில் சில விதமான கெட்ட வாயுக்கள் இருக்குமா, அதை வெளியே கொண்டு வரத்தான் மூக்கு குத்தப்படுகிறது. பெண்கள் மூக்குத்தி அணியும் போது முன்னெற்றி பகுதியிலிருந்து ஆலமர விழுதுகள் மாதிரி சில நரம்புகள் நாசி துவாரத்துக்கு கீழே இறங்கி வருமா. அந்த பகுதியில் துவாரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு தங்க மூக்குத்தி அணிந்தால் அந்த தங்கமானது உடலில் உள்ள வெப்பத்தை கிரகித்து தனக்குள்ளே ஈர்த்து வைத்து கொள்ளும் சக்தியை பெறுமா. இது மட்டும் இல்லாமல் மூக்கினுடைய மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும். மேலும் பெண்கள் இடது நாசியில் துளையிட்டு மூக்குத்தி அணிகிறதால பல நன்மைகள் உருவாகுமா. பெண்களோட இனப்பெருக்க உறுப்புகள் இடது பக்க நாசியோட தொடர்புடையதாக சொல்லப்படுது. அதனால் பெண்கள் இடது பக்கம் மூக்குத்தி அணியும் போது கருப்பை மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகளுடன் தொடர்புடைய நரம்புகள் வலுப்பெறுவதாக சொல்லப்படுது. மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் குறைவதோட மூக்குத்தி குத்தி இருக்கும் பெண்கள் குறைவான பிரசவ வலியை எதிர்கொள்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, மூக்குத்தி குத்தி கொள்றதால பெண்களுக்கு சளி தொந்தரவு, ஒற்றை தலைவலி போன்ற சுவாச கோளாறுகள் நீங்கிறதோட பார்வை கோளாறுகள், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளும் சரி செய்யப்படுகிறதாம். மனம் தடுமாறாமல் ஒரே நேர்கோட்டில் மனமானது குவியவும் இது உதவுகிறதாம். இதெல்லாம் அறிவியல் மற்றும் மருத்துவ காரணங்களாக சொல்லப்படுது. ஆனால் ஆன்மீக காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூக்குத்தியானது லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவே கருதப்படுது. மூக்கு குத்தும் பெண்களுக்கு லக்ஷ்மி தேவியின் ஆசி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மூக்கு பகுதி குருவோட அம்சமாகவும் மூக்கின் முனை பகுதி புதனின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. மூக்கு வழியாக பாயும் காற்று குரு ஆவார். அதனால்தான் மூக்கினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மேலும் மூக்குத்தி அணியும் பெண்களின் வாழ்வில் இருக்கும் ஆண்கள், அதாவது சகோதரர்கள், வாழ்க்கை துணை போன்றோர்கள் அவர்களை நன்றாக பார்த்து கொள்பவர்களாக இருப்பார்களாம். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்பப்பட்டிருந்திருக்கிறது. எது எப்படியாயினும் எப்பவும் போல மூக்குத்தி அணிவதன் மூலமாகவும் பல நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். Thank you. This video sponsored by genreviews.online.